அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். எப்போதும் என் மைண்ட் ஏன் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு சிலருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, எப்போவும் ஏதாவது பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு யோசனை மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போதே இன்னொரு விஷயம் வந்து ஓவர்லேப் ஆகும். ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடும். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆன்ஷியஸாக இருப்பாங்க, டிப்ரெஷனாக இருப்பாங்க, எப்போவும் எதையாவது யோசிச்சுட்டு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது பேனிக் டிஸார்டர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேனிக் டிஸார்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, தென்னாலி படத்தில் அவன் வந்து கமலஹாசன் சார் வந்து எதுக்கு பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா, எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலவை பார்த்தால் பயம், தண்ணீரை பார்த்தால் பயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய ஒரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. இவங்க ஓவர் திங்கிங்காகவே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸில் போகும்போது இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, ஆக்சிடென்ட்டாக கீழே விழுந்து நான் செத்து போயிடுவேனா, இல்லாட்டி குளத்து பக்கத்தில் போகணுன்னு நான் குளத்துக்குள்ளே விழுந்து செத்து போயிடுவேனா, இல்லாட்டி இந்த டூ வீலர் வந்து என்னை இடிச்சிருமா, இல்லது ட்ரெயினில் போகும்போது பிளாஸ்ட் ஆகிடுமா, இல்லது பாம்பு பிளாஸ்ட் ஆகி நான் இறந்துருவேனா, இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஓவர் திங்கிங் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்கிறதுக்கு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் உடையவங்க லைஃப்பில் வந்து பின்னாடி தான் போக முடியுமே தவிர்த்து முன்னேறி போக முடியாது. அதுதான் பேனிக் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஆன்சைட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஓவர் திங்கிங் இருக்கும். ஐயோ அப்படி நடந்துச்சான்னு படபடப்படான்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களால, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பதுக்க தின்னால் பனையும் தின்னலாம். ஸோ அதாவது மெதுவாக செய்யக்கூடிய விஷயங்களால் நம்ம வந்து பனைமரத்தை கூட சாப்பிடலாமா. அப்போது நம்ம மெதுவாக பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நமக்கு ஆரோக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களால் ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்ய முடியாது. இதுவே வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அந்த விஷயத்தை யோசிக்கும் போது நம்மளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வகையான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஓவர் திங்கிங் வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்டல்னால வர்றது, ஃபேஸ் ரீடிங் பண்ணுறதுனால, இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோ, இந்த பர்சன் எங்கிட்ட நல்லதாக பேசுகிறாங்களா கெட்டதாக பேசுகிறாங்களா, இப்படி பல ஓவர் திங்கிங் ஜட்ஜ்மெண்டல்னாலையும் வருகிறது. அதே போல் சில தவறுகள் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஓவர் திங்கிங் வரும். தவறுகளை பண்ணாதவங்களுக்கு, முடிந்த மட்டும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓவர் திங்கிங் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸை மட்டும் நான் சொல்லித்தரேன் இப்போ. ஸோ உங்களோட கைகளை இந்த மாதிரி முத்ராவில் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நாசிக்ராக முத்ரா. இந்த முத்ராவில் வச்சுட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் விரலையும், அதாவது ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கி வச்சுட்டு உங்களுடைய பெருவிரலால் வலது மூக்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ரிங் ஃபிங்கரால் இடது மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும், இடது மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரீத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இடது மூக்கு வழியாக 1 2 3 அப்படி 3 தடவை எடுங்க. அப்படி ஹோல்டு பண்ணிட்டு 1 2 அப்படி ஹோல்டு பண்ணிட்டு அடுத்தது வலது மூக்கு வழியாக வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6. இப்போ அதே மூக்கு வழியாக உள்ளே விடுங்க. 1 2 3 ஹோல்டு பண்ணுங்க. 1 2 1 இப்போ வெளியில் விடுங்க. 1 2 3 4 5 6. ஸோ இந்த சைக்கிளை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண உங்களோட மைண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும். அதே மாதிரி யோக நித்ரான்னு ஒன்று இருக்குது. இந்த யோக நித்ராவை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இந்த யோக நித்ராங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் கான்ஷியஸாக வச்சுட்டே தூங்குறது. ஸோ கான்ஷியஸாக வச்சுட்டுன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் சப்கான்ஷியஸ் லெவலுக்கு போய் உங்களுடைய உடலை நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடியது தூங்குறது. அந்த மாதிரியான ஒரு முறை தான் இந்த யோக நித்ரா. இதை நீங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை பக்கத்தில் இருக்கவங்கள அன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எங்களுக்கும் நீங்கள் கேட்டுக்கலாம், நாங்களும் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றதை கைட் பண்ணுவோம். ஸோ இந்த யோக நித்ரா செய்கிறதுனால ஒருவருடைய உடலும் மனமும் புத்துணர்வு அடையும். ஸோ இந்த யோக நித்ராவை இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க பர்டிகுலராக செய்யும்போது இந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்க விடுபட முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ப்ரீதிங் எக்ஸசைஸு, மெடிடேஷன், யோக நித்ரா, இந்த 3 செய்கிறதுனால அவங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். இதை தவிர்த்து வழக்கம் போல் ஆரோக்கியமான சாத்விகான உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் மனதை ஆரோக்கியமாகவும் வைக்க முடியும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.